தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பூலாங்குடியிருப்பு பகுதியில் தமிழகம் தழுவிய விவசாயிகள் மகாசபை கூட்டம் நடைபெற்றது. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் உள்பட விவசாய சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் பலர் இதில் பங்கேற்றனர். விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார நிர்ணய விலை சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தென்னிந்திய நதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர், நீர்ப்பாசன திட்டங்கள் எதுவும் இல்லாத தமிழக அரசின் விவசாய பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என்று கூறினார். இந்த பட்ஜெட்ல இவங்க சொல்லியிருக்கிறத எங்களுக்கு தடுப்பணை கட்டுவதை பற்றி சொல்லியிருக்கணும். எங்களுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி வேஸ்ட்டாக போய் கடலில் உளுந்து வெள்ள நீர், அதே இப்போ அங்கங்கே தடுப்பணை கடலணை கட்டுவதை பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் விவசாயிக்கு இல்லை. அதே போல் விவசாயிக்கு இந்த 100 நாள் வேலையை பற்றி சொல்லியிருக்கணும். அதே போல் அவங்க பன்றி, காட்டுப்பன்றி, மான், யானை, புலி இதெல்லாம் அக்கிரமம் பண்ணுது. அதை பற்றியெல்லாம் எங்கள் இதில் வரும்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மீது நடைபெற்ற கொடூர தாக்குதலை கண்டித்து புரட்சி பாரதம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாதி ரீதியாக தாக்குதல் நடைபெற்றது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடி எம்ஜிஆர் பூங்கா எதிரே புரட்சி பாரதம் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திறனற்ற திமுக ஆட்சியில் சாதிய வன்கொடுமைகள் மற்றும் சாதி ரீதியிலான தாக்குதல்கள் தலித் மக்கள் மீது நடைபெற்று வரும் நிலையில் இதுதான் திராவிட மாடலா என்றும் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை வைக்க வேண்டும். மேற்கொண்டு இதுபோல் சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை. ஆனால் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது. பல இடங்களிலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற போவதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளாத காரணத்தினால் இது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது தொடர்கின்ற